ஹாய் டு ஆல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பீஸா வந்துருக்கேன். அது என்னோட ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். காலேஜ் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசே இருக்காது. ஒரு ரூ. 100 காசுக்கே வந்து அடிச்சுப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃபரு. இப்போ வந்து காசு பார்க்குறது தான். இப்போவும் காசு ஆனால் ஏதோ கொஞ்சம் வந்து உள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்ற லெவலுக்கு அந்த லெவலுக்கு அது ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்டோட என் காசில் சாப்பிடும்போது அது ஒன்றும் அந்தளவுக்கு ஃபீலாக இல்லைனாலும் ஃப்ரெண்டோட இருக்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்ட்டாங்க சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் டூ அப்படின்ற ஒரு ஆஃபர் இருந்தது. எனக்கு எப்பயுமே பிடிச்சிருக்கு. பை ஒன் கெட் ஒன் அப்படின்றது. ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால என்னோட ஃபேவரட் இது என்னோட ஃப்ரெண்டோட ஃபேவரட். இதான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட். கொடுங்க எடுக்கும் போதே எவ்வளவு சூடு பாத்தீங்களா? செம்ம சூடா இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு பீஸாவை கடிக்கும் போது மனசு மனசு ஏதோ கொஞ்சம் வந்து அந்த கஷ்டத்தை மறந்து வயிறு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்ல பாருங்க. எப்பயுமே நீங்க ஒரு வாய் சாப்பிட்ட அப்புறம் தான் நான் ஒரு வாய் சாப்பிடுவேன். சாப்பிட்ட சாப்பிட்ட ஐயோ ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை அதுமா நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன். இந்த ஆளும் என்னோட ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்டா சிக்கன் தான் சாப்பிடணும் அப்படின்னு இதை வந்து கம்பல் பண்ணி நான் வாங்க வச்சாங்க. சத்தியமா இது ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஹாய் பீப்பிள். எப்பயுமே இந்த செட்டிங்கோட ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனா செட் பண்ணதான் முடியல. ஸோ எப்படி செட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து கண்டிப்பா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ தான் இது. பீஸானாலே வந்து பாத்தீங்கன்னா சீசி கார்ன் அவ்வளவு சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த 1+1 வந்து பாத்தீங்கன்னா சீசி கார்ன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன், அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து என்னோட ஃப்ரெண்டு அந்த சிக்கன் சாசேஜ் தான் வேணும்னு சொன்னனால சிக்கன் சாசேஜ் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. சீசி கார்ன் சொதப்பிடுச்சு. இப்ப பார்க்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் கடிச்சிட்டு வச்சிருக்கேன். சீஸ் அப்படியே தூக்க அப்படியே மேல வரணும். நான் வரவேறி இதனால நான் சொல்ல வர்றது என்ன இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் வயிற்ற சந்தோஷமா பாத்துக்கோங்க. மனசும் ஓரளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷமாயிடும். மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திப்போம். டாடா.